Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சொல்லுங்க, கேள்வி கேளுங்க. இன்னைக்கு ஒரு நீண்ட கால ஒரு கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை. உடையான்பட்டி, பூங்குடி, இனாம்குளத்தூர் இந்த 3 பகுதியில் ரயில்வே மேம்பாலங்கள் ஒரு நீண்ட கால கோரிக்கை. அதை நான் ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகளிடம் அதை குறித்து நான் பேசினேன். அது நீண்டகால கோரிக்கையை பற்றி நான் வலியுறுத்தி பேசும்பொழுது கண்டிப்பாக அதை பரிசீலித்து அதை செய்வதாக அவர் கூறியுள்ளார்கள். இன்று இந்த 3 பகுதிகளில் ரயில்வே துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மற்றும் ஸ்ரீரங்க பகுதியில் அங்கேயும் ஒரு சுரங்கப்பாதை ரயில்வே சுரங்கப்பாதை அமைய வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கேட்டுள்ளார்கள். பல விபத்துகளை தொடர்ந்து அந்த பகுதியில் விபத்துகள் நடந்து வருவதாகவும் அங்கே ஒரு சுரங்கப்பாதை அமைய வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கையும் ஏற்று இன்று அங்கேயும் சென்று ரயில்வே துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்ய உள்ளேன். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான். இப்போ திருச்சியிலேருந்து சென்னைக்கு கிளம்புற மாதிரி எந்த ரயில் இல்லை, ராக்போர்ட் மட்டும் தான் இருக்குது. கூடுதலாக ரயில் வேணும். இல்லை, நான் இப்போ சமீபத்தில் 3 கோரிக்கை நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தேன். என்னென்னா, நம்ம திருச்சியிலேருந்து எர்ணாகுளம், திருச்சியிலேருந்து திருப்பதி, திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு இன்டர்சிட்டி ஒன்று கேட்டிருந்தேன் நான். அதன் பின்பு ரயில்வே துறை அமைச்சரிடம் சந்திக்கும் பொழுது ஏதோ ஒரு ரயிலை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செய்து தருவதாக கூறினார்கள். நான் மக்களிடம் கேட்டு, இயக்க நிர்வாகிகளுடன் கேட்டு, அதன் பின் திருப்பதி ரயில் அதுதான் இன்றைய முக்கியமான தேவைன்னு சொல்லிட்டு நான் அமைச்சரிடம் சொன்னேன். கண்டிப்பாக செய்வதாக அவர் கூறியுள்ளார். இன்னொன்று என்னென்னா, திருச்சி வரைக்கும் நிறைய ட்ரெயின் கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பகுதியில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ திடீர்னு நான் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திருச்சிக்கு மாத்திரம் அது கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்க மாட்டேங்க, அந்தந்த பகுதியில் அங்கேயே டிக்கெட் நிறைஞ்சிட்டு சொல்கிறாங்க. அது நம்ம கட் பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி வர்ற காலங்களில் திருச்சிக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் ட்ரெயின்ஸு ராக்ஃபோர்ட் தவிர மற்ற சில ட்ரெயின்ஸ் கொண்டு வரணும்னு நான் முயற்சி பண்ணி கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுவேன். ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அவர் இதுவரைக்கும் நிறைய குழப்பங்கள் பண்ணியிருக்கிறாரு. அவர் நம்மளுடைய உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதாவது ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அவர் என்னென்னா, இங்கே இருக்கிற முதலமைச்சரும் சரி, இங்கே இருக்கிற அமைச்சர்களுடைய வழிகாட்டுதலில் அவர் செயல்பட தவிர தன்னிச்சையாக அவர் முடிவு எடுக்கக்கூடாது. இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஜனாதிபதியாக இருக்கட்டும் அல்ல ஆளுநராக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மாநில அரசு அந்த அமைச்சருடைய வழிகாட்டுதலில் செயல்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி பல்கலைக்கழகங்களில் அவருடைய தலையீடு, அதனால் அவர் சில பிரச்சனைகள், துணைவேந்தர் பல பல்கலைக்கழகங்கள் இதை நியமிக்காமல் இருந்தாங்க. இவர் செஞ்ச பிரச்சனையினால் இப்போ அதெல்லாம் தீர்வு வந்திருக்கு. அவர் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து அவர் இன்றைக்கி ஆளுநர் பொறுத்த வரைக்கும் துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய அரசியல் சாசனத்தை மதித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து அவர் செயல்பட வேண்டுங்கிற என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. எல்லாருடைய கோரிக்கையாக தான். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை விமர்சித்து அதை எப்படி பார்க்குறீங்க? உச்சநீதிமன்ற தீர்ப்புங்கிறது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. நோபடி இஸ் அபவ் தி லா, நோபடி இஸ் அபவ் தி கான்ஸ்டியூஷன் தான் அதோடைய அர்த்தம். நீங்கள் என்னதான் ஒரு வைஸ் பிரசிடென்ட் அவர் ஜெகதீப் தன்கராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஜனாதிபதியை சொல்லட்டும், அது இன்றைக்கி யாரும் இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு அப்பாற்பட்டு யாரும் செயல்பட முடியாத அந்த தீர்ப்பாக இருக்கும். அது மதிக்கணும். அது நம்ம துணை ஜனாதிபதியாக இருக்கட்டும் இல்லை ஜனாதிபதியை சொன்னாலும் நான் தவறு தான் நான் சொல்லுவேன். நான் இந்தி திணிப்பு விவகாரம் இப்போ மகாராஷ்டிராலையும் எதிர்ப்பு வச்சிருக்கு. அந்த மாநில அரசே இந்தி திணிக்க மாட்டோங்கிற மாதிரி சொல்லி பாஜக அரசு சொல்லியிருக்காங்க. முதல்ல என்னென்னா, இங்கே மகாராஷ்டிரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கட்டாய ஹிந்தின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருந்தது. மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் கடுமையான எதிர்ப்பு, குறிப்பாக மாணவர்கள் அங்கே இருக்கிற எல்லாருமே அதை எதிர்க்கும்போது அந்த எதிர்ப்பின் வீரியத்தை உணர்ந்து இன்றைக்கி அதோடைய முதலமைச்சர் பாஜக கூட்டணி அதை சார்ந்த அந்த முதலமைச்சர் அவர் ஃபட்னவிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் மராத்தி மொழி தான் கட்டாய மொழியாக இருக்குமே தவிர வேறு எந்த மொழியும் கட்டாய மொழி இருக்காது ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இங்கே தமிழ்நாடு குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாருன்னா, அது ஒன்றிய அரசுடைய ஆதரவு இருக்கா? அது என்னதான் நீங்கள் பாஜகவுடைய முதலமைச்சர் சொல்லியிருந்தாலுமே ஒன்றிய அரசு அதோடைய ஒப்புதல் கொடுக்குமா? ஏன்னா ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கையை எல்லா மாநிலத்தையும் திணிக்குது. கட்டாய ஹிந்திங்கிற மறைமுகமாக திணிக்கிறாங்க. அப்போ அது ஒன்றிய அரசுடைய ஆதரவு இருக்குது. ஒன்றிய அரசு இதை தெளிவுபடுத்தணும்னு சொல்லி முதலமைச்சரும் கேட்டிருக்கிறார். அது நம்மளுடைய கேள்வி அதுதான். நீட்டை ரத்து செய்தால்தான் கூட்டணி சொல்ல தயாரான்னு சொல்லி ஸ்டாலின் கேட்டிருக்காரு. அதாவது இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் அதிமுகவின் தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவரே சொல்லியிருக்கிறார் சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா,
அவரே ஒத்துக்கிறாரு, நீட் வந்து தேவையில்லை, இது நீட் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இது நீங்கள் காங்கிரஸ் மூலியமாக தானே வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த இதுக்குள்ளே போகணும். ஏன்னா சர்ச்சையை பொறுத்திருக்கீங்கன்னா அது நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வச்சு அதை அமல்படுத்த சொல்கிறாங்க. அன்றைய அரசு பொறுத்த வரைக்கும் அதை அமல்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்து, ஆனால் எந்த நேரத்தில் அது தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டுங்கிறதா இப்போ கேள்வி. அது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுன்னா நம்ம முதலமைச்சர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம முதலமைச்சருடைய என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சரி நீங்களே சொல்கிறீங்களே நீட்டு கூடாது, அது என்ன எப்போ அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நீங்கள் பிஜேபியோட கூட்டணி போடுறீங்க, கூட்டணி போடும்போது நீங்கள் இதே நீட்டு தமிழகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நீட் பொறுத்த வரைக்கும் அது கூடாது, அது நீங்கள் எடுத்தால் தான் கூட்டணியில் நான் வருவேன்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத முதலமைச்சரோட கேள்வி. சரியான ஒரு கேள்வி தான். சட்டப்பேரவை வந்து சட்டமன்ற வந்து கோரிக்கை வந்து வைக்கிறார் துறை சார்பாக. அதுக்கு வந்து அவர் பிடிஆர் வந்து அதிகாரம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது அவர் அவைத்தலைவரே அதுக்கு உண்டான பதில் சொல்லியிருக்கிறாரு. துறை சார்ந்த அமைச்சரே இப்படி பேசக்கூடாது, அதை வந்து அது ஒரு பாசிட்டிவான ரிப்ளையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய சபாநாயகர் அவர் அப்பாவே நம்ம சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்து அவர் அப்படி சொல்லியிருக்கிறதா அது நிதர்சன உண்மையோட சொல்லியிருக்கலாம். பட் அவர் அப்படி இது போன்ற விஷயங்கள் வந்து முதலமைச்சரோட கலந்துக்கிட்டு அவர் சொல்லணுங்கிறத அவர் சபாநாயகருடைய இது, நானும் என்னுடைய இது, அது அப்படி என்னுடைய ஒப்பீனியன் தான். எப்படி சொல்கிறாரு, அது உண்மையாக பொய்யான அது நம்ம அரசாங்கம் சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஒரு அமைச்சரே சொல்லும்போது அது நான் சொல்ல முடியாது. இப்போ அது சபாநாயகர் வந்து அதுக்கு சொல்லியிருக்கிறார். எப்படி நீங்கள் அது சார்ந்த அமைச்சர் எப்படி நீங்கள் பேசலாம், ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ இதுக்கு உண்டான இதுனா ஒரு நிதி பற்றாக்குறை ஏதோ என்னென்னா அது நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் சரியான பதில் கொடுக்கணும் அவரே சொல்லியிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து உங்களை வேட்பாளர் அறிவித்தவொன்னே உங்கள் கையில் வந்து கட்சி கொடுக்குறீங்க, ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றிங்க. ஞாபகம் வந்துடும், கட்டிடுவார். ஏங்க பேப்பர் படிக்கலைங்களா நீங்கள் சகோதரர்? பேப்பர்லேயே வந்துருச்சு, நேற்று எல்லா டிவிலையும் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அதை நான் ராஜினாமா நான் திரும்பி வாங்கிட்டேன். நான் என்ன காரணங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். நான் இயக்க தோழர்கள் நிர்வாகிகள் 100% அவருடைய கோபம் இருந்தது, எல்லாருடைய கோபம் இருந்தது. ஆனால் எங்களுடைய இயக்கத்தின் தலைவர் வைகோடைய மனிதநேயத்திற்கு அந்த கோபம் வந்து அது அடிபணிந்ததுன்னு நான் சொல்லுவேன். அதனால் நான் நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும்ங்கிற அந்த இதுபடி நாங்கள் வந்து இயக்க நலனுக்காண்டி தமிழ்நாட்டு நலனுக்காண்டி தொடர்ந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபடுங்கிறத நான் சொல்ல முடியும். ஏங்க நான் வெளிப்படையாக பேசுகிறவங்க, டக்குன்னு முகம் மாறாது, என் சுவாவோ டக்கு. அதனால் அந்த மக்கள் பணி நிறைய செஞ்சுட்டு பாராட்டுறீங்க. நீங்கள் கொஞ்சம் அரசியலும் கற்றுக்கணும், அது இனிமேல் காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்னு நினைக்கிறேன். எனக்கு நிகழ்வு எல்லாமே அதிகாரத்துக்காக ஏற்பட்ட பிரச்சனை. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் சரி, தயவுசெய்து இன்றைக்கி வந்து நிறைய வேலையில் இருக்குது, மக்கள் பணி இருக்குது, நாளைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்குது. இந்த அரசியல் வேண்டாம். இன்றைக்கி மக்கள் பணி மத்திரம் நீங்கள் எதாவது கேளுங்க, மக்கள் பணி பற்றி கேளுங்க. அண்ணா வந்து அப்படி சொல்லவே இல்லை. அண்ணா திருமணம் அப்படி சொல்லவும் மாட்டார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது சில இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும், அதாவது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த கூட்டணி ஆட்சிக்கு சில சலுகைகளுக்காண்டி நாங்கள் வந்து சில இருந்து தலித்துகளுக்காண்டி நாங்கள் போராடலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையை நாங்கள் நிலைநாட்டலைன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க, தவறான கருத்து சொல்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து பட்டியலின மக்களுக்கும் அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நானும் சரி என்னுடைய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம். அப்படிலாம் நீங்கள் அப்படிங்களா இது பண்ண முடியாது, தவறான சித்தரிப்புன்னு சொல்லியிருக்கிறத தவிர என்றைக்கும் அவர் அந்த மாதிரி கருத்தை சொல்லலை. அவர் கழிவுநீர் கலந்து சொன்னாங்க, ஆனால் இப்போ அதுக்கு வந்து அமைச்சரை வந்து மறுக்கிறாரு. அது மறுத்தது இல்லாமல் இன்ன வரைக்கும் அவர் போய் பக்கத்தில் ஒரு நீர்மோர் பந்தலை திறக்கிறாரு, அங்கே அந்த உள்ளே போய் மக்களை போய் அது வந்து இன்றைக்கி பத்திரிகை அன்னதானம் நீர்மோர், அதனால தான் இந்த பாதிப்பு. அதாவது என்னென்னா, எங்களுடைய இயக்க தோழர்கள் இங்கே திருச்சி இருக்க சகோதரர்கிட்ட நானும் கேட்டேன். அது என்னென்னா, பத்திரிகைகள் வந்து ஒரு செய்திகள் என்னென்னா, சில பத்திரிகைகள் சில எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டு என்னென்னா, அந்த 3 பேர் அந்த இறந்ததாக இருக்கட்டும், ஒரு குழந்தை இறந்ததாக இருக்கட்டும், அது வந்து தண்ணீரில் அந்த குடிதண்ணீரில் வந்து அந்த இது கலந்தது, சாக்கடை இது கலந்ததுனால அது இறந்ததாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த துறை சார்ந்த அமைச்சரான நேரு என்ன சொல்லியிருக்கேன், கிடையவே கிடையாது. கோயில் திருவிழாவில் நீங்கள் சொல்ல குளிர்பானத்தில் வந்து அது வந்து கெட்டு போய் அதை குடிச்சதுனால வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, நான் இது விசாரிச்சா தெரிய முடியும். ஆனால் விசாரிச்சிருக்காங்க, டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து அப்படி இல்லை, குடிதண்ணீர் அப்படி இல்லைன்னு சொல்லி டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கிற அமைச்சரும் அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லியிருக்கிறாரு. நான் இன்றைக்கி அந்த பகுதிக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கோ நாளைக்கோ கண்டிப்பாக அந்த பகுதிக்கு போய் அங்கே இருக்கிற பொதுமக்கள் கிட்ட கேட்க வேண்டிய என்னுடைய கடமை. கண்டிப்பாக கேட்டுட்டு நான் சொல்கிறேன். சரிங்க. வரக்கூடிய தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும். அதான் அதிமுக பாஜக கூட்டணி பொறுத்த வரைக்கும் சவால்னு சொல்கிறத விட அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை, அதிமுகவுக்கு நல்லதுன்னு தான் சொல்ல முடியும்.
அந்த கட்சிக்கே நல்லதில்லை, அதிமுகவுக்கே நல்லதில்லை. என்ன அவர் அண்ணன் எடப்பாடி என்ன சொன்னார் இதுக்கு முன்னாடி, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார், இப்போ என்ன சொல்கிறாரு? அந்த இயக்க தோழர்கள், அதிமுக தோழர்களுக்கே அது விருப்பமாகிறது கிடையவே கிடையாது. எந்த பின்னணியில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டதுங்கிற பத்திரிகையில் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு உருவான கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணி. அது யாருமே அதிமுக பிடிக்கல, மக்களுக்கும் பிடிக்கல, சிறுபான்மையினருக்கு சுத்தமாக பிடிக்கல. அது காலம்தான் தீர்மானம். இப்படி பிடிக்காத ஒரு ஒவ்வாத ஒரு கூட்டணி எப்படி ஜெயிக்க முடியும்? நன்றி. ஞாபகப்படுத்துறது நன்றிங்க.